நடந்த சம்பவத்திற்கு அவரே நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்டு இந்திய நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சருடைய தலைமை அமைச்சராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் உடனடி நேரடியாக இதில் தங்கள் கருத்தை சொல்லுகிறார். இந்த அரசு இதற்கு முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்கிற ஒரு முடிவை தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக அதற்கு விளக்கம் தெரிவிக்கிறார். மற்றவங்களுக்கு எல்லாம் தேநீர் விருந்துல விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். கதை கட்டுவதற்கு எனக்கும் வேறு விஷயம் தெரியல. எனக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவையில சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்க. வர 17க்கு அமைச்சர் நடக்கக்கூடிய இதுல கலந்துக்கிறாரா? அதோட நிலைப்பாடு என்ன? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி நான் செயல்படுகிறேன். தமிழக அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது. இதுவரையில் அவையில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததே கிடையாது. ஏனென்றால் தாய்மொழியில் தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவதற்கு தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டிய நிலையை மத்திய அரசு நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய அரசு நம்மை நிர்பந்தம் படுத்துகிறது. மத்திய அரசு தமிழை 3ஆம் தர குடிமகனாக்குகிறது. தமிழை 3ஆம் தர மொழியாக மாற்றுகிறது. என்ன புதிய கல்விக் கொள்கை புகுத்துவதின் அடையாளமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஹிந்தி ஆங்கிலம் என்பதை இருமொழி கொள்கையாக அவர்கள் வைத்து, நாம் தமிழ் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கையாக வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் தமிழையே 3ஆம் தட மொழியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதை நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். சபாநாயகர் இந்தியாவுக்கு கனிமொழி அவர்கள் மட்டும் பங்கேற்கிறாங்க. அவங்க டீ சாப்பிடணும்னு நினைச்சிருக்கலாம். அதனால அவங்க மட்டும் கலந்துருக்கலாம். மற்றவங்களுக்கு எல்லாம் தேநீர் விருந்துல விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டிருக்கலாம். கலந்து கொண்டதற்கு கதை கட்டுவதற்கு எனக்கும் வேறு விஷயம் தெரியல. எனக்கு நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஏன் கலந்தாங்க, எதுக்கு கலந்தாங்க, எதுக்காக பங்கெடுத்தாங்க நீங்க கேட்டு. மாண்புமிகு எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மாண்புமிகு திரு மல்லிகார்ஜுன் கார்கே மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் பெருமையும் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்தியாவிலே எங்களுக்கு அவர் மீது சுமத்தப்பட்ட இந்த கலங்கம் என்பது எங்களை எல்லாம் அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. குறிப்பாக பேரறிஞராக இருக்கிற, வாழும் அம்பேத்கராக இருக்கிற மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். உலகத்திலே இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஜனநாயகத்தின் முக்கிய பண்புகளை அடிப்படையாக கொண்டிருக்கிற உலகத்தில் இருக்கிற பெரிய அரசியல் கட்சிகளில் ஒன்று. அந்த கட்சியினுடைய தலைவராக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் அமர்ந்திருக்கிறார். ஆட்சி முடிந்தவுடன் அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் அவர் உட்கார்ந்த நாற்காலியை தண்ணீர் விட்டு கழுகி ஓமம் தெளித்து அந்த இடத்தையும் புனிதப்படுத்தியது என்பது இந்தியாவே மதச்சார்பற்ற நிலையை கொண்டிருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தையும் மதச்சார்பற்ற நிலையில் இருக்கிற அனைத்து தோழர்களையும் அவமானப்படுத்துவதாகவே நான் கருதுகிறேன். இந்த நேரத்தில் நான் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் நேற்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இதை சந்திப்பதற்கு எனக்கு தெரியும். நான் தனி மனிதனாக அல்ல, நான் பல காலம் போராட்ட வாழ்க்கையே சந்தித்து வளர்ந்தவர். அதனால் இதை நான் எதிர்கொள்கிறேன். ஆனால் இது போன்ற சம்பவம் இனிமேலும் நடக்கக்கூடாது என்பதை இந்த அரசு, இந்த அவை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ராஜ்யசபாவிலே நேற்று பேசியிருக்கிறார்கள். இந்த மேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் என்கிற வகையிலும், நான் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்கிற முறையிலும், மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே 8 அமைச்சர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். 8 அமைச்சர்கள் இதுவரையில் வரலாற்றில் நடக்காத நிகழ்வு. இதுவரை சுதந்திர இந்தியாவில் 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர்கள் பொறுப்பேற்ற வரலாறே கிடையாது. அதில் 2 அமைச்சர்கள் பெண் அமைச்சர்கள், 6 அமைச்சர்கள் இளைஞர்கள் என்று பல்வேறு அளவுகளே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த நிகழ்வு என்பது எங்கள் எல்லாம் காயப்படுத்தியிருக்கிறது, மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையிலே நான் தெரிவித்துக் கொள்கிற கருத்து, இந்திய நாட்டின், அதாவது ஒன்றிய அரசினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் வேறு கதைகளை சொல்லாமல் தன்னுடைய கட்சியிலிருந்து பல்வேறு நிலைகளிலே அழைத்து ஜே.பி. நேட்டாவை கூப்பிடுவதோ அமித்ஷாவை அழைப்பதோ என்று இல்லாமல் ஊடகத்துறையில் அவர்கள்
கட்சியை சார்ந்த ஊடக பிரிவு தலைவர்களை செய்தி இதற்கு பதில் சொல்லாமல் மாண்புமிகு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இந்திய நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சரினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக இதில் தங்கள் கருத்தை சொல்ல வேண்டும். இந்த நாடு சகோதரத்துவம் நிறைந்த நாடு. இந்த நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற நாடு. இந்த நாட்டில் இப்படிப்பட்ட தொடர் அவமானங்கள், தொடர் சாதிய வன்முறை, சாதிய கொடுமை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு நரேந்திர மோடி அவர்கள் உடனே தக்க பதிலை தெரிவிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய பிரதமர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களிடம் இதற்கு தார்மீக மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த அரசு இதற்கு முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறது என்கிற ஒரு முடிவை இந்த நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சருடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களிடம் நேரடியாக அதற்கு விளக்கம் தெரிவிக்க வேண்டும். நடந்த சம்பவத்திற்கு அவரே நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்டு நாடாளுமன்றத்தில் இருக்கிற அம்பேத்கருடைய சிலைக்கு மாண்புமிகு தலைவர், எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களோடு சென்று எங்களுடைய வாழும் தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு மன்னிப்பு தெரிவித்து, வருத்தம் தெரிவித்து, பேரறிஞர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தன்னுடைய மன்னிப்பை பெருந்தலைவர் எங்களுடைய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு செலுத்துகிற விதமாக புரட்சியாளர் பேரறிஞர் அம்பேத்கரின் சிலைக்கு முன்னாலே கடுமையாக 140 கோடி மக்களும் தெரிந்து கொள்ளுகிற அளவில் இந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதாவும் ஒன்றிய அரசையும் நான் இல்ல, இதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கார்கே அவர்களே சொல்லிவிட்டார். நான் இதை விஷப்படுத்த வேண்டும் என்றோ இதை பெருசுப்படுத்த வேண்டும் என்றோ நான் கேட்கவில்லை. ஆனால் இது நடந்தது தவறு, இது இனிமேல் நடக்கக்கூடாது, இது யாரும் செய்யக்கூடாது. இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. தலைவர் ராகுல் காந்தி ஒரு முறை கலந்து கொள்ளுகிற கூட்டத்தில் கூட தலைவர் ராகுல் காந்தி அந்த கூட்டத்தை முடித்து சென்றவுடன் அதே இடத்தில் பாரதிய ஜனதா அந்த இடத்தை சுத்தப்படுத்தி மறுபடி பொதுக்கூட்டத்தை நடத்திய ஒரு வரலாறுகள் இருக்கிறது. ஆக தொடர்ந்து இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணை கமிஷன் தேவைதான். எப்படி விசாரணை கமிஷன் வேணாம்னு சொல்ல முடியும்? இந்திய நாட்டில் இருக்கிற 150 கோடி மக்கள்ல ஏறத்தாழ 60 கோடி மக்கள் வாழ்கிற தலித் மக்கள், அவர்களுடைய ஒப்பற்ற பிரதிநிதி, சாதி மறந்து, மதத்தை இருந்து, மொழியை மறந்து, ஒட்டுமொத்தமாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய வரலாற்று தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட இந்த பழியும், ஏற்படுத்தப்பட்ட இந்த அவமானம் ஏன் ஒரு நீதி விசாரணை வைக்கக்கூடாது? நீதி விசாரணை வைக்கணும், செய்தவர்களை தண்டிக்கப்படணும். அதுதான் நான் கேட்கிறேன். இந்த ஒன்றிய அரசினுடைய பிரதம அமைச்சர் அவர்கள் உடனே இதுக்கு நேரடியாக மாண்புமிகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு சென்று இதற்கு தார்மீக மன்னிப்பை நேரடியாக கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும். இது பின் இல்லைன்னா ஏன் நடக்குது? இது என்ன சொல்றது? இது RSS கொத்தடிமை நினைக்கிறதா நான் இதை? அப்ப RSS நினைச்சா நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் மேடையில் இருக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் அவையில பேசக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது என்கிற காலமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய முறைகளை இன்னும் தொடரணும் வேணுமா? இது நாம இருக்கிறது எந்த நாடு? எல்லாம் மதம் இல்ல, சாதி இல்ல, இனம் இல்ல, மொழி இல்ல, ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். அதுதான் இந்தியா, த கலர்ஃபுல் இந்தியா. இந்த நாட்டில சாதி துவேஷம் தேவையா? இது அவசியமா? தேவையா? இளைஞர்கள் பார்க்கிறதே இல்லை. இப்பெல்லாம் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் சாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, மொழி பார்ப்பதில்லை. இன்னைக்கு எவ்வளவு காலங்கள் மாறி போச்சு. இந்த காலத்திலையும் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் உட்கார்ந்தார் என்பதனால் அவர் எழுந்த உடனே அந்த நாற்காலியை கோமியம் ஊத்தி சுத்திகரிப்பது, என்ன மாட்டினுடைய மூத்திரத்தை ஊத்தி சுத்தப்படுத்துவது, அந்த இடத்தை புனித நீரை கொண்டு வந்து கழுவுவதெல்லாம் அவமானத்துக்குரிய. இந்தியாவில் வாழ்வதை வெட்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செயல்கள் நடக்க கூடாது என்பதற்கு இந்திய நாட்டினுடைய ஒன்றிய பிரதம அமைச்சர் நேரடியாக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை சந்தித்து இதற்கு மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா தெரியும். மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாக இதற்கான என்னுடைய கண்டனத்தை அவையிலே பதிவு செய்வேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப்.
இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.